நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான சோயா சங்க்ஸ் பிரியாணி, அதாவது மீல் மேக்கர் பிரியாணி. அதுக்கு வந்து 2 கப் வந்து பாசுமதி ரைஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இது ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சோயாவுக்கு என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப் வந்து சோயா போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஊற வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற இந்த சோயாவில் இருக்க தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பே லீஃப், சின்னமன், கார்டமம், க்ளோவ்ஸ், ஃபெனல், மராத்தி முக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு லைட் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஜிஞ்சர், கார்லிக், மின்ட், கொரியண்டர் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இதை வந்து அரைச்சிடலாம். இப்போ வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சிருந்த அந்த விழுது போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கிடலாம். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு குஸ்கா பிரியாணி ஸ்டைல். இப்போ வந்து 3 தக்காளி போட்டுட்டு இதையும் வந்து சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுனால ஒரு 10 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகிடும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து தக்காளி வந்து ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இப்போ வந்து அந்த சோயா அது வந்து நம்ம போட்டுடலாம். பச்சை பட்டாணி போட்டுடலாம். அதுக்கப்புறம் கேரட், உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் போடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. இப்போ காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாவோட நல்லா வதக்கிடுங்க. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த ஊற வச்ச பாசுமதி அரிசி அதையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உடையாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ மசாலாவோட நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 கப் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே புதினா தூவிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. ஸோ ஸ்டீம் போனதுக்கப்புறம் வந்து எடுங்க. ரொம்ப டேஸ்டான மீல் மேக்கர் பிரியாணி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்டிக்கியாக வந்து இது இருக்காது, அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆரஞ்சு ஜூஸ், ரைத்தா இதோடு எடுத்துக்கிட்டால் வந்து இதனோட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.